ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு மதுரை இந்தியாவிலேயே ஒரு மோஸ்ட் ப்ரீமியமான ட்ரெயின் வந்து இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினில் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். சீரியஸ்லி ஃபஸ்ட் டைம் இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபுல்லி ஏசி ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் முழுக்க பார்த்தா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் இந்த ட்ரெயினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒரு 250 ரூபா 300 ரூபா ட்ரெயின் டிக்கெட் வந்து 1000 ரூபா கொடுத்து போகிறதுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க, இது எல்லாமே தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6 மணி ட்ரெயினுக்கு 5:30 மணி தான் கதையை திறக்கிறானுங்க, அதுவும் 5:40 22-23 பார்ப்பலாம். இந்த மாதிரி ஃபுல் ஏசி ட்ரெயின் இது வரைக்கும் லைஃப்பில் போனதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறேன். விஸ்டோடம் போனேன் பெங்களூரில், அடுத்தது இப்போ தான் வரேன். ஃபுல் ட்ரெயின் ஃபுல்லு போகிறேன். ஸோ இந்த தேஜஸ் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 6.5 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ரீச் ஆகிடும். வந்து இப்போ டைம் வந்து 5:48 ஆகுது. எத்தனை மணி ரீச் ஆகிட்டு கரெக்டாக எவ்வளோ டைமில் கரெக்டாக போகிறாங்க அப்படின்றத நம்ம போய் பார்க்கலாம் கரெக்டு. அண்ட் எவ்வளோ ஸ்பீடு போகிறாங்க மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபுல் ஏசி இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டோர் தான் இருக்குது. இப்போதைக்கு மட்டும் வந்து இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயின் கிளம்பும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். நம்ம மெட்ரோலாம் போகல, அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக எப்படி இருக்குது இந்த ட்ரெயின் ஃபுல்லாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு வருவோம். ரோப்பாடுறா, இந்த ட்ரெயின் கிட்ட போனாலும் ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. ட்ரெயின் சென்சார் நான் டச் பண்ணவே தேவையில்ல, சென்சார் போல ஃபுல்லாக. ஃபுல் ஏசி சூப்பராக இருக்குது. ஓ, போகிற வேகத்துக்கு இது பண்ணுறதுக்கா? ஐ, இந்த பட்டன் எதுக்கு? என்ன எதுக்கு இந்த பட்டனு? என்ன மட்டும் ஓப்பன் ஆகல, ஒன்று மட்டும் ஓப்பன் ஆகுது. எப்படி தந்தா? ஓ, அதுதான் கேட்டேன். பின்னாடியா? எனக்கு மட்டும் போக மாட்டேங்குதுரா. 325 ரூபா டிக்கெட்டு, 1000 ரூபா கொடுத்து போகிறோம். என்னென்னலாம் அக்கப்போர் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறோம். இல்லடா, 2 பேருக்கு திரும்பி சாப்பாடு சொல்லுங்க, இன்னும் 2 பேருக்கு சாப்பாடு விட்டு வருவாங்க. பாவம், ஆக்சுவலாக இவனும் வந்து ட்ராவல் வ்ளாக் பண்ணிட்டு இருக்கான். இவன் ட்ராவல் வ்ளாக் மட்டும் இல்லை, எல்லா வ்ளாகும் பண்ணுறான். எல்லாமே இல்லை விட்டுரு. எங்ககிட்ட மாட்டின்னு இவங்க இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக இவன் நல்லா பாடுபட போகிறான்னு தெரியல. அண்டு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோம் அப்படின்றது. ஆக்சுவலாக மொத்தம் இந்த ட்ரிப்பில் வந்து 4 பேர் போகிறோம். 4 பேரில் எங்கே போகிறோம் அப்படின்னு தெரியுது வந்து எங்கள் 3 பேர் தெரியும். இது இவனுக்கு வந்து இப்போ வரைக்கும் எங்கே போகிறோம்னே தெரியாது, எங்கே போகிறதே தெரியாது. ஸோ வந்து இவனுக்கு வந்து சஸ்பென்ஸாகவே இருக்குது எங்கே போகிறோம் அப்படின்ட்டு. கேரளா போகிறோம்டா அப்படின்னு சொல்லி வச்சு, கேரளாக்கு எதுக்குடா மதுரை ட்ரெயின் அப்படின்றது அவனுக்கு இன்ன வரைக்கும் தெரியல. உண்மையிலே தெரியாது. இது எதுக்குன்னு சொல்லு. என்னதுக்கு அது? கால் வச்சுக்க. எதுக்கு கால்? நார்மலாக எப்படி வச்சுக்கலாம்ல, எதுக்கு அதை வச்சுருக்காங்க? ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கோம், ரொம்ப நேரமாக டிச்சுன்னா இப்படி நீட்டாக தான் நல்லா இருக்கும். அது எதுக்கு? அது ஒரு குஷன் மாதிரி தான்டா. குஷனா? வாங்க இன்னும் நிறைய பண்ணு. திருமுகத்தை பாருங்கோ, முழுசா பாருங்கோ. போட்டுக்கிறோம். எதுவும் படிக்க தெரியாது, சும்மா படம் தானே பார்க்குறேன். தமிழ் பேப்பரா படிக்க தெரியும்? தமிழ் உனக்கு இங்கிலீஷ்ல வச்சுருந்தா கூட தெரிஞ்சிருக்கும்டா, தமிழ் படிக்க தானே தெரியாது. எங்க காங்காச்சா போது பார்ப்போம். இதோ அடுத்த ஃபோன் பண்ணிட்டான் அவன் தானே. இங்கே பாருங்களா, யூஎஸ்பி போர்ட்லாம் கொடுத்துக்கிறானுங்க. 6 மணிக்கு எடுத்துட்டானுங்கடா. கரெக்டாக 6. ஏய் வாவ், டைம்னா 6 எக்ஸாக்டாக. ஏய் பா பக்காடா. அந்த அண்ணா கரையில் அவர்கிட்ட வந்து விண்டோ சீட்டு கேட்டோம். ட்ரெயின் எடுத்து கிட்டத்தட்ட வந்து பாருங்க 3 நிமிஷம் கூட ஆகல, தூங்கிட்டாப்புல. ஆனால் தரல. ஆனால் இந்த மனுஷங்கிறாரு பாருங்க, இவர் தான் வந்து விண்டோ சீட்டு கொடுத்தாரு. நார்மல் கேட்டோன்னே கொடுத்துட்டாரு அவர். அவங்ககிட்ட கேட்டால் அந்த மனுஷன் தரவே இல்லை. ஆனால் படித்தவனுக்கு படி ஸ்டார்ட் பண்ணோடனே வாட்டர் பாட்டிலாம் தின்னு கொடுத்துட்டான். டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் எத்தனை மணிக்கு? வச்சுருந்தா இது வாங்கிக்கூடா. டே வாங்கிக்கூடா. கேட்டுருந்தா
இந்த தினமலர் நாளிதழ் விமான நிலையம் மற்றும் ரயில்வே கோச்சுக்கு மட்டும் கிடைக்கும் போட்டிருக்குல்ல. சரி அப்போ இதுக்குன்னு தனியாக பிரிண்ட் பண்ணுவானுங்களான்னு கேட்குறேன். சரி, நான் என்ன கேட்குறேன்னா கட்சி அப்போ நியூஸ் பேப்பர்லாம் படிச்சு நீ படிக்கல, நியூஸ் தான் பார்க்குறேன். எதுக்கு இருக்கிறத படம் பார்த்தியா வெச்சமான வை, நமக்கு எதுக்கு இது தேவை? சும்மா இதான் சீக்கிரமா வந்துட்டு இல்லை, சும்மா 1000 ரூபா கொடுத்துட்டேன், சும்மாவே ஏதாவது கேட்கணும் உனக்கு இல்லை? ஃபுல்லாக தான் இருக்குது, இருந்தாலும் கொண்டாக்கில் சார்ஜ் போடுவோம். என்னடா ஃபோனு சார்ஜ் ஃபுல்லாக தான்ப்பா இருக்குது, கூட சார்ஜ் ஃபுல்லாக தான் இருக்குது, இருந்தாலும் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? 1000 ரூபாய் இதில் வேற அடிச்சுப்போம் எந்த சார்ஜ் தான். இதுல வந்து விண்டோ சீட்டே நமக்கு கிடையாது. இதுல ஹைலைட் வந்து நம்ம விண்டோ சீட்டே நமக்கு கிடையாது. அவருக்கு பார்க்கல கம்முன்னு என்ன பண்ற இது? எங்க வந்த எங்க போற? இந்த பக்கம் சீட்டுவா போல வந்தனே வா. 5 மணிக்கு வந்தேன், 4:30 மணிக்கு வந்தேன். சரி போயிட்டு கரெக்டாக தாம்பரம் ரீச் ஆகிட்டோம். ஆகா ஸ்பீட் எடுத்துட்டான்பா. தாம்பரத்துக்கு 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்கடி செம்ம ஸ்பீடு. மத்தியா நல்லா இருக்கு. என்னது இது? கால் பெல். ஃபைட்டில் இருக்கும்ல. ஆமாம், அதெல்லாம் வச்சுக்கிறாங்க. வருவாங்களா? அழுத்து விடுவாங்க. டீ வராங்க. கரெக்டாக டைமுக்கு வந்துட்டாங்க. டீ பிஸ்கெட்டு அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. டீ காஃபி எல்லாமே இன்ஸ்டன்ட் வந்து. இல்லை ஹைலைட்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க, இல்லைன்னா வந்து கொடுக்குறது இல்லை. ஃபுட் ஆர்டர் பண்ணிடணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீல்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து 170 அந்த மாதிரி வருது. அது சேர்த்து தான் வந்து இது எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துட்றாங்க. 170க்கு வந்து உங்களுக்கு டீ பிஸ்கெட்டு, அப்புறம் வந்து ஒரு வாட்டர் பாட்டில், தென் வந்து ஃபுட்டு, இது எல்லாமே கொடுத்துட்றாங்க. இதுக்கு நம்ம நார்மல் பிரிட்டானியா மேரிகோல்டு இல்லை, சன்ஃபீஸ்டோட ஐடிஸோட காஃபி. இது டீ தூள், இது காஃபி தூள். பரவாயில்ல, நிறையவே இருக்குது. இந்த ட்ராவலில் எனக்கு ஒரே ஒரு ஃபீலிங் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ட்ரெயின் அந்த காற்று இருக்குல்ல, அது வந்து அப்படியே அது விண்ட் அந்த ஃபேஸ் அப்படி சொல்ல மாதிரி அந்த இது மட்டும் ஃபீல் மிஸ் ஆகுது. என்ன இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அடைஞ்சி பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த நார்மல் ஸ்லீப்பர் கிளாஸில் காற்று அப்படியே வெளியே இருந்து தலையை வெளியே விட்டு வெடி பார்க்குற அந்த ஃபீல் கிடைக்கும். சன்ரைஸ் வியூ செம்மையாக இருக்கு பாருங்களா ட்ரெயினில். ஃபஸ்ட் டைம் ஃபீல் சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்களேன், செங்கல்பட்டு ரூட்ல எவ்வளோ மிஸ்ட்டு. அவனுக்கு எத்தார நீங்களே தூக்கிட்டு வந்துட்டீங்க. அவன் அடிக்க முடிய பார்த்தா 1 மணி நேரம் ஆகும் போலடா. அடுக்கிறான் வெஜ்ஜில் வந்து உப்புமா, பொங்கல், அப்புறம் என்ன அது கேசரி இது. நான்வெஜ்ஜில் என்னென்ன இருக்குது? ஆம்லேட்டு, அப்புறம் இருறா என்னன்னு பார்ப்போம். கட்லெட்டு இன்னொன்று கூட, பிரெட் ஆம்லேட்டா, பரவாயில்ல. இல்லை சீஸ் வேறு வச்சுருக்காங்கல்ல, அமுல் பட்ரு. வெஜ்ஜில் வந்து உப்புமா, பொங்கல், சாம்பார், கேசரி, இது வந்து நான்வெஜ்ஜில் வந்து வடை, அப்புறம் கட்லெட்டு, சட்னி, வடை. ஆக்சுவலாக வந்து நல்ல டேஸ்ட்டாகவே கொடுத்துருக்கானுங்க. காசுக்கு ஏற்ற ஒர்த்து, சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. பரவாயில்ல, நார்மலாக எடுத்துகிட்டு வரதை விட இது எவ்வளோ நல்லா தானே இருக்குது. சூப்பராக இருக்குது. நார்மலாக கொண்டு வரது இது நல்லா இருக்குது. பிரெட் ஆம்லேட். இப்போ பிரெட் ஆம்லேட் காலி. முந்திரிலாம் போட்டுக்கிறானுங்கப்பா, சூப்பர்ப்பா. ஒரு சாப்பாடு பத்தலை, அதனால 2 சாப்பாடு. ஃபுல் க்ரீனா சூப்பராக இருக்கும். வயல்வெளியா பரவாயில்லப்பா. எல்லாம் கரெக்டாக பக்காவாக க்ளீன் பண்ணுகிறாங்க. ஐயோ நல்லா இருக்கிறாங்க இதை பார்க்கறதுக்கு.
இல்லை சாப்பிட்றலாம். இப்போ ஸ்பீடு வந்து 110 115 போகிறாங்க. ஆனால் ஒரு ஜர்க்கு எதுவுமே பெருசாக எதுவுமே தெரியவே இல்லை. செம சூப்பர். கூகுள் மேப் படி வந்து பார்த்திங்கன்னா 5 hours 45 minutes காட்டுது. ஆனால் நம்ம அதுக்கட்டி வந்து ரீச் ஆகிடும், அதுக்கு முன்னாடி ரீச் ஆகிடும் சொல்லணும்னா. ஸ்பீட் ஆனால் 108 108. இப்போ தான் சாப்பிட்டு போச்சா ஆற்று ஜூஸ் வாங்கிக்கூடாடே. மீல்ஸ் எக்ஸ்ட்ரா 2 ஆர்டர் பண்ணோம்ல, அப்போ அதுக்கு இன்னும் 2 வரணும்ல. கரெக்டாக 10-12 திருச்சி ரீச் ஆயிடுச்சு. 10-10 கரெக்டாக ரீச் ஆயிடுச்சு திருச்சிக்கு. 5 minutes இருக்கும் திருச்சி. வா வா எத்தனை போகிறோம் போயிடலாம் வா. ஏ டாகி. இது ஹையஸ்ட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா 110 112 115 வரைக்கும் வந்து ட்ரெயின் ஸ்பீட் போயிருக்காங்க. இதில் ரொம்ப அக்யூரேட்டாக வராது. ஸோ ஓரளவுக்கு இதுலேருந்து ஒரு 5 இல்லை 8 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து அதிகமாக தான் வரும். டைம் வந்து கரெக்டாக 11:20 ஆக போகுது. நம்ம திண்டுக்கல் ஸ்டேஷன் வந்துருக்கோம். இது மேகமலை ரொம்ப டைம் ஆகும் போல். பேசாமல் ஸ்கிப் பண்ணி கும்பலிலே ஸ்டே பண்ணிடலாமா? என்ன டாகி? இல்லடா கும்ளியில் ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போகலான்டா. இல்லைடா வேணாண்டான்றேன் நான். என்ன சொல்கிறேன்? இல்லைடா கும்பலியில் ஒரு கிளைமேட் நல்லாச்சா அங்கேயே ஸ்டே பண்ணிடலான்றேன் நான். மேகமலை வேணான்றேன். வேணாம் அதெல்லாம் கும்பலியில் அதெல்லாம் கிடையாது. 2வது வாட்டிலாம் இதான் வைகை யாராம், தண்ணியே இல்லை. வைகை ரிவர், வைகை பீச், கோவாபுரத்தில் சொல்லுவானே வைகை பீச், வழி நெளிச்சு போவேன். போயிட்டு ரீச் மதுரை. எக்ஸாக்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12:11 ஆன் டைம் வந்துட்டாங்க. 12:15 கரெக்டாக வந்துட்டாங்க. ஸ்டேஷன் ட்ராவல் தான்டா, மதுரை சந்திப்பு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்து எங்கெங்கே போகிறோம், எங்கே சாப்பிட்றது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறோம். கீப் வாட்சிங். ரோஸ் சம்பு ஸ்டெப் டவுன் டு மதுரை. இறங்கணுன்னே போலீஸ் ஸ்டேஷன் தான் முன்னாடி வந்து நிற்கிது. இப்போ வந்து நம்ம வந்து நேராக வெயிட்டிங் ஹால் போகிறோம். வெயிட்டிங் ஹால் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம வந்து டேரெக்டாக கும்பலிக்கு வந்து பஸ் ஏறுறோம். இதுதான் ஏசி வெயிட்டிங் ஹால், 20 ரூபா. அழகாக இங்கே வந்து கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதானே. இப்போ நம்ம ஏசி வெயிட்டிங் ஹாலில் விட்டதுக்கு இவனுக்கு இது வேற ஒரு வேலை. அவன் எடுக்கிறதே பேசதை எடுத்து போட்டேன். இப்போ வந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம டேரெக்டாக வந்து கும்பலி போகிறோம். கும்பலிக்கு வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு போய் போகணும். ஸோ இப்போ ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோக்கு வந்து 4 பேருக்கு வந்து 4 பேருக்கு வந்து 100 ரூபா ஆட்டோக்கு.